யூடியூப் சேனல்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் ஜூலை 15 முதல் அமல். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ்ஜா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இது உங்கள் குரல், வாய்ஸ் ஆஃப் தமிழ்ஜா. புதுடில்லி. யூடியூபில் இருந்து பணம் சம்பாதிப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகளை அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இது வரும் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இன்றைய நவீன உலகில் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் ஏராளமானோருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதனால் ஏராளமானோர் பணம் சம்பாதித்து வருகின்றனர். யூடியூப் பக்கத்தில் சேனல்களை துவக்கி வீடியோ பதிவேற்றம் செய்கின்றனர். அதில் குறிப்பிட்ட பார்வையாளர்களை பெறும் சேனல்களுக்கு யூடியூப் நிறுவனம் பணம் வழங்கி வருகிறது. இதனால் இன்னும் சிலர் புதுமைகளை புகுத்தி ரசிகர்களை கவர முயற்சித்து வருகின்றனர். இச்சூழ்நிலையில் யூடியூப் தனது கொள்கையில் புதிய மாற்றங்களை செய்துள்ளது. இது வரும் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்களின் விதிகளை பூர்த்தி செய்யாத சேனல்கள் பணம் வழங்கும் யூடியூப் பார்ட்னர் திட்டத்தில் யூடியூப் பார்ட்னர் புரோகிராம் YPP இருந்து நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது யூடியூப் சேனல் மூலம் பணம் சம்பாதிக்க 1000 சந்தாதாரர்கள் கடந்த 12 மாதங்களில் 4000 பொதுப்பார்வை நேரம் அல்லது கடந்த 90 நாட்களில் 10 மில்லியன் குறுவீடியோ பார்வையாளர்கள் கொண்டவர்களே யூடியூபில் வருமானத்திற்காக முறையிட முடியும் என்பது மட்டும் இனிமேல் போதாது. ஒன்று, தாங்களாக முயற்சி செய்து புதிய படைப்புகளை உருவாக்கும் அசல் படைப்பாளிகளுக்கு மட்டுமே வருமானம் வழங்கப்படும். அவர்களின் வீடியோ மட்டுமே விளம்பரப்படுத்தப்படும். 2, மீண்டும் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்கள் பின் ஒன்றைப் போலவே மற்றொன்றை உருவாக்கும் வீடியோக்கள் நாளை தரம் குறைந்த வீடியோக்களுக்கும் பணம் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த முயற்சியில் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், மற்றவர்களின் வீடியோவை காப்பி அடித்து சில திருத்தங்கள் மட்டும் செய்து உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், டெம்ப்ளேட் மாடல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் போன்றவற்றுக்கு இனிமேல் யூடியூப் நிறுவனம் பணம் தராது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீங்களும் தமிழின் குரலாக இருக்கணுமா? அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ல எழுதி சொல்லுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் குரல், வாய்ஸ் ஆஃப் தமிழ்ஜா.